சுப்பிரமணியபுரம் படத்தில் இவர் நடிக்கிறாருங்கிறது நானே ஸ்க்ரீனில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இவர் டேரக்டராக தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார். நைட்டு வந்து ஒரு 11 மணிக்கு, அதாவது பாட்டு வரலன்னா எப்படி பாட்டு வரும், நைட்டு 11 மணிக்கு என்னை கூட்டிகிட்டு போய் அடையாறில் ஒரு முக்கத்தில் ஒரு ரோட்டு கடையில் ஒரு புரோட்டா வாங்கி கொடுப்பாரு. அந்த புரோட்டாவே பாதி செரிக்காது. வேற எங்கேயாவது சாப்பிடலாம், இந்த புரோட்டா நல்லா இருக்கும்னு அவர் மதுரையில் சாப்பிட்ட பழக்கத்தில் அந்த கடைக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். நான் உடனே வந்து சரி பாவம் சின்ன பட்ஜெட் படங்க பண்ணுறாங்க, நம்ம போய் ஓவராக பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனால் போகிறப்ப கதை சொல்லணும்ல, ஒரு பாட்டு எழுதணும்னா சுச்சுவேஷன் சொல்லணும்ல. இப்போ எப்படி அவர் சொன்னார், அந்த சுச்சுவேஷன் இப்போ சொல்ல கூட அவர் சொல்ல மாட்டார். என்ன சொன்னார்னா, லவ் பெயின் ஜெயில் எழுதிருங்கன்னாரு. லவ் பெயின் ஜெயில் எழுதிருங்க, இது ஒரு சுச்சுவேஷன், இது கேட்டு நான் பாட்டு எழுதணும். நான் வந்து போராடி பார்க்குறேன், என்ன இல்லைப்பா கொஞ்சம் விளக்கமாக. அப்போ வந்து ஜேம்ஸ் வசந்தன் வந்து கூட இருப்பார் இல்லையா, மியூசிக் டைரக்டர் சார், அவர் உங்கள் ஸ்டூடெண்ட்னு சொல்கிறீங்க, எப்பயோ ஊட்டிக்கல் ஸ்கூலில் வந்து உங்கள்கிட்ட படித்தாங்கிறதுக்காக அந்த பையனுக்கு நீங்கள் மியூசிக் பண்ணலாம் சார், அது பிரச்சனை கிடையாது. என்னையா சார் உள்ள வந்து கோத்து ஜெயில் பெயின் காதல், இது எப்படி சார், இது ஒன்றுமே புரியலையே சார் அப்படின்னு. ஒரு ரூமு, அந்த ரூம் சொன்னார், உண்மையிலேயே ரூமை போட்டு மூடிட்டாங்க. நான் பார்த்தேன் ஏசப்பான்னு சொல்லிட்டு, அவங்க வீடு ஃபுல்லாக வந்து இயேசு படங்கள் இருக்கும் ஜேம்ஸ் வசந்தன் வீட்டில். அந்த ரூம்குள்ளே வந்து ஒரு சிலுவை உள்ளே இருந்தது, சிலுவை சாத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இயேசு படம் இருந்தது. நான் உடனே பார்த்தேன், யோசித்தேன், இது எப்படி இருந்தாலும் நீங்கள் ஓகே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இயேசுவை பார்த்தேன், அந்த சிலுவையை பார்த்தேன். காதல் சிலுவையில் அறைந்தால் என்னை, ஏன்னா லவ் பெயின் காதல் கொலை இதானே அவர் சொன்னது. அதை சேர்த்து எழுதிடும் சார், ரொம்ப பிரமாதமாக எழுதுறீங்கட்டாங்க எல்லாரும். காதல் சிலுவையில் அறைந்தால் என்னை, தீயின் கொடுவையில் அடைத்தாள் கண்ணை.